அமைதி இருக்கிறது. அந்த ஒடுங்குதல் என்பது மறுபடியும் பிரெயினில் தானே வரணும். அந்த நிலையை எப்படி என்று கண்டுபிடிக்க முடியாமல் இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அலைகிறார்கள். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் கைவல்ய நவநிதத்தில் அப்படி அழகாக எடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் அது சொல்லுது, உங்களுடைய அடிப்படை குணமே சத்குணம்தான், ரசோகுணமோ தமோ குணமோ இந்த உடம்பிற்கு இல்லை என்று திட்டம் போட்டு சொல்லுகிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே விளக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? மன அழுத்தம் இருக்கிறது, மனம் இறுக்கம் இருக்கிறது. ஏன் ஜீவன் முக்தனை பேசும்போது இவ்வளவு தூரம் நாம் பேச வேண்டியது இருக்கிறது என்றால், எல்லோருமே ஜீவன் முக்தன் தான் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருந்தும், இந்த ஜீவன் முக்தன் என்றால் இவர்கள் ஏதோ சித்தர் மாதிரி தாடி முடி வைத்து சாமியார்கள் மாதிரி அழைப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார். அதல்ல. எந்த நேரமும் அமைதியாக காற்று போன்று இந்த உலகம் இந்த பூமியினுடைய நிகழ்வுகளை சாட்சியாக பார்த்து கொண்டு காற்று மாதிரி காற்றோடு காற்றாக அலைவது தான் ஜீவன் முக்த நிலை. ஆமாம், அதற்கு விஞ்ஞானம் அதுதான். மெய்ஞானத்தில் அருள்வாக்கு சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுகிறேன், கும்பிட்டு விழுகிறேன், பாத பூஜை செய்கிறேன் எல்லாம் சொல்லிக்கொள்ளுங்கள், அதில் நமக்கு முரண்பாடு இல்லை. ஆனால் உண்மை என்ன? காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை நீங்கள் காற்றாக வாழ்ந்தீர்களா? சுவாமி விவேகானந்தர் அதில் நீங்கள் சுவாமி விவேகானந்தருடைய அவருடைய பயணக் கட்டுரைகளை பார்த்தீர்களானால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு அவர் பட்ட உடல் கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எல்லாம் எழுதுகிறார். இவ்வளவு செஞ்சுட்டு ஒரு இடத்துலலாம் மிகப்பெரிய ஒரு கொடுமையான வாசகம் அதில் இருக்கிறது. அவருடைய ஞானதீபத்திலே இருக்கிறது, அவருடைய கடிதங்களில் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கடிதங்களை நீங்கள் முழுவதுமாக படித்து பாருங்கள். சுவாமி விவேகானந்தருடைய கடிதங்களை பார்த்த ஒரு தடவைனா அவங்களுடைய தாய்க்கு ஒரு 100 ரூபாய் வேண்டும் என்பதை அவ்வளவு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு எழுதுகிறார். 100 ரூபாய் வேண்டும் என்றால் என்ன? தாய்க்கு தன்னுடைய உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காக. அது கிடைத்து விட்டது பாருங்கள். ஆனால் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு 100 ரூபாய் கூட கிடைக்காதா என்றால் கிடைக்காது என்ற உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இருப்பவர்களைத்தான் வேதாந்தம் கூறுகிறது. பரமஹம்சோ உபனிஷத்தில் என்ன கூறுகிறது என்றால், பூணூல் கூட அவருக்கு இருக்காது, தடி இருக்காது, சிகை இருக்காது, ஒன்றுமே இருக்காது, கோவணம் கூட இருக்காது. அந்த நிலை, அந்த கண்டினியூட்டி, அந்த 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 நிலையில் இருப்பார்கள் என்று கூறுகிறது. இதை எடுத்துக்கொள்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பேச்சு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை விவாதம் பண்ணுபவர்கள் தனியாக வர வேண்டும். அந்த நிலையில் இருக்கிறார்கள், இமயமலையில் இருக்கிறார்கள், திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள், நமக்கு தெரியாமலே இருக்கிறார்கள் என்பதைத்தான் கைவல்ய நவநிதி அப்படி சொல்லுது. நீ ஏதோ இப்படியெல்லாம் ஒரு வேடமிட்டோ அல்லது இப்படியெல்லாம் ஒரு இலக்கணங்களோடு மட்டும் இருக்கிறார்கள் நினைக்காதே. அவர்கள் வாணிபம் செய்வார்கள், தெரியாது, பேசிக்கொண்டிருப்பார்கள். பிரம்மானந்த யுக்தி கூட சொல்லும், அவன் நாடகம் ஆடுகின்றவன் போல இருப்பானாம். ஜீவன் முக்தன் எப்படி இருப்பானா? வந்தேன் போனேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பான். பிரம்மானந்த யுக்தியில் சொல்லுகிறது. மற்றவர்களுடைய சூழலை கருதி வந்தேன் போனேன் இருந்தேன் சாப்பிட்டேன். நம்மை காட்டிலும் அதிகமாக கூட இந்த 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 மாதிரி ஒரு வேடமில்லாமல் இருப்பவர்களை காட்டிலும் வேடத்தோடு இருப்பவர்கள் நாம் இனம் காணக்கூடியவர்களை காட்டிலும் அவர்களை காணவே முடியாது. அந்த சாதுக்களை அவருடைய பேச்சில் காண முடியாது. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ரம்மியமான ஒரு தென்றல் போன்ற மயக்க நிலையில் சாட்சி பாவமாக இருந்து ரசித்து கொண்டிருப்பார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அந்த ரசனை இதெல்லாம் எப்படி என்றால் இதெல்லாம் உண்மை. ரசித்து கொண்டே இருப்பார்கள். குழந்தையை தாய் பார்த்து ரசிக்கிறாள். தான் பெற்ற பெண்ணினுடைய வளர்ச்சியை பார்த்து, அந்த பெண்ணினுடைய அழகாக இருப்பதை பார்த்து, பெண்ணுடைய ஒவ்வொரு அவருடைய பாடி அமைப்புகள், அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் பார்த்து அப்படியே தாய் பூரித்து போகிறாள். சொல்ல மாட்டாள், தன்னுடைய மகள்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க.
அப்படிலாம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து சொல்லலைன்றதுக்காக இலக்கணம் இல்லாமல் இல்லை. அதே போல் இந்த ஜீவன் முக்தன் என்பதை எளிமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் சொல்லுகிறோம் என்றால், அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு மக்களுக்கு ஒரு பெரிய மாபெரும் மிகப்பெரிய கொடுமைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் புரட்சிகரமாக தீர்ப்பதற்காக நான் பேசவில்லை. ஆனால் நம்முடைய வேதாந்தம், நம்முடைய சாஸ்திரம், ஏனென்றால் இவைகளெல்லாம் உண்மைகள். இந்த உண்மைகளை வந்து நீங்கள் இல்லை என்று சொல்லவே முடியாது. சித்தர்களுடைய உணர்வுகளை எப்படி நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியும்? அதனால்தான் சொல்கிறோம், இப்போ மரபணுவினால் வந்ததையே பூர்வ ஜென்மா என்று நாம் கணக்கிடுகிறோம். அது தவறல்ல. ஆனால் மரபணு என்பது உண்மை. அப்படி வந்தவர்கள் வைராக்கிய விவேகமாக இருக்கிறார்கள். அதைத்தான் வெளிநாடுகளில் ஆய்வு பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது நாம் சொன்னமே பெட் ஸ்கேன் எப்படி ஒரு மனிதனுக்குள் தானே நடந்தது. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை தான், ஏன் நீங்கள் புலன்களை விட்டு போகிறீர்கள் என்று கூறுகிறீர்கள்? உங்களுக்குள் தானே நடந்தது. அந்த உங்களுக்குள் நடந்த விஷயத்தை நாம் பேசுவோம் என்று அவர்கள் நேரடியாக வந்து விடுகிறார்கள். அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள், ஜீவன் முக்த நிலைக்கு நீங்கள் எங்கு அலையப் போகிறீர்கள்? அலைய வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே அமைதியின் ஸ்வரூபம் தானே. இந்த உடம்பு எப்போவாவது அமைதியின் ஸ்வரூபத்திலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுகிறதா என்று பாருங்கள். அது பண்ணுவதே இல்லை. நாம் அதுக்கு அங்கே தான் அந்த எண்ணத்தினுடைய வலிமை இந்த உடம்பை அப்படியே அடித்து தள்ளிடுது. எண்ணம் ஒடுங்கிய நிலையில் உடம்பு அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த டிஃபரன்ஸ் அதுக்கு வராது. எப்பொழுது எண்ணம் உள்ளே நுழைகிறதோ, மூளையில் நுழைகிறதோ, மூளையின் வழியாக உடம்பினுடைய பகுதிகளுக்குள் நுழைகிறதோ, அங்கே கிளம்பி விடுகிறது. என்ன கிளம்பி விடுகிறது? டிஸ்லொகேட்டிங் ஆகி விடுகிறது. The body was continuing without any dislocation when there is no the influence of the thoughts in the brain. When the brain is activated through the thoughts, then the whole body becomes dislocated. This is very important in it. நம்முடைய பாடிக்குள்ளே அந்த நரம்பின் எப்படி நரம்பின் வழியாக உள்வாங்கப்பட்டதோ, அதே மாதிரியே மூளையினுடைய வழியாக மூளையிலிருந்து எழுகின்ற எண்ணங்களுடைய அந்த அதிர்வலைகள் நரம்பின் வழியாக ஒவ்வொரு பகுதிக்குள்ளே செல்கிறது. இப்போ இதயத்தை இயக்கக்கூடிய உத்தரவு நரம்பின் வழியாகத்தான் வருகிறது. இதயமும் தன்னுடைய நிலையை நரம்பின் வழியாகத்தான் கொடுக்கிறது. இந்த நரம்பின் வழியாக ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய ஒன்று, ஃபிசிக்கலாக எப்படி நாம் எதையுமே பார்க்க முடியாத எண்ணங்கள் அதோட பயணம் பண்ணுது. நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அந்த இடத்துல தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே நமக்கு ரகசியம் புரியும். இங்கே தான் இந்த 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 இதிலிருந்து பிரிக்கக்கூடிய விவேகம் உள்ளவரைத்தான் நம்ம விவேகம், வைராக்கியம் என்று கூறுகிறோம். மனத்தையும் அறிவையும் சித்தத்தையும் புத்தியையும் பிரித்து, உடலையும் பிரித்து, இப்படி பிரிக்கக்கூடிய நிலை எப்பொழுது ஒருவனுக்கு வருகிறதோ, ஆமாம், அப்படி பிரித்து பார்க்கும்போது தான் கைவல்யம் சொல்லுகிறது, அந்த பிரிக்கின்ற ஒன்று உங்களிலே இருக்கிறதல்லவா, இவ்வளவையும் பிரிக்கின்ற ஒன்று.